முகமது கஜினி, முகமது கோரி இவங்க 2 பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? அத தெரிஞ்சுக்க பிருத்திவிராஜ யாரு கொன்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் கஜினி, கோரி 2 பேரோட கதையும் சேர்த்து ஒரே கதைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனா உண்மை என்னன்னா 2 பேரும் வேற வேற. முகமது கஜினி பல தடவை இந்தியா மேல படையெடுத்து தோத்து போய் 17வது தடவ பிருத்திவிராஜ ஜெயிச்சதா சொல்லுவாங்க. அதனால விடாமுயற்சிக்கு முகமது கஜினிய எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. முகமது கஜினி இந்தியா மேல எடுத்த 17 படையெடுப்பு வெற்றிகரமானது தான். எல்லா முறையும் கஜினி வெற்றி தான் அடைந்தாரு. முகமது கஜினிக்கு 214 வருஷம் கழிச்சு இந்தியாவை கைப்பற்றணுன்ற எண்ணத்தோட வந்தவர் தான் முகமது கோரி. ஆனா கஜினி அப்படி இல்லை. இந்தியாவை கொள்ளையடிக்கணுன்ற எண்ணத்தோட வந்தவர். சோமநாதர் கோவிலை கொள்ளையடிச்சது கஜினி தான். முகமது கோரி முதல் படையெடுப்பில் பிருத்திவிராஜிடம் தோல்வியடைந்து 2வது முயற்சியில் சூழ்ச்சி மூலமாக வெற்றி அடைகிறாரு. முகமது கஜினி 17 தடவை இந்தியா மேலே வெற்றிகரமான படையெடுப்புகளை செஞ்சு கொள்ளையடிச்சிட்டு தன்னோட நாட்டு செழிப்பாக்க போயிட்டாரு. முகமது கோரி 2 படையெடுப்புகளை செஞ்சு முதல்ல தோத்துட்டாலும் 2வது முறை இந்தியாவை கைப்பற்றியது கஜினிக்கு 214 வருஷத்துக்கு அப்புறமா. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.